வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இங்கே 3 டைப்பான அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதில் வந்து ஆலில் கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணால் மட்டும் தான் என்னோடய வீடியோ வந்து அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வீடியோ. நான் உங்கள் எடிட்டர் விஜய். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கார்ட்டூன் ஃபோட்டோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றினா கார்ட்டூன் ஃபோட்டோ வச்சு நம்மளை சின்னதாக ப்ரொஃபைல் லோகாவாக வச்சுக்கலாம். எதுக்கு இருந்தாலும் சரி, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர் எது இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அது எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா கலர் ஆப்பு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 2 வீடியோ போட்டிருக்கோம். 1 ஃபுல் டுட்டோரியல் எடிட்டிங், அப்புறம் டூல்ஸ் பற்றி போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சைஸ்லாம் இருக்கும். சைஸை கிளிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நான் அந்த சென்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே ப்ளஸ்ஸு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சைஸோடு வந்துடும். ஜூம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குறைச்சினா வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ இருக்கும். நான் ஆட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு ஃபோட்டோ கேலரியில் போய்ட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணிட்டேன் ஃபோட்டோ. சரிங்களா? உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா லென்த் வந்து நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலரில் போய்ட்டு பிளாக் சூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் இருக்கும். இப்படின்னா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிளாக் வந்துடும். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெஷ் இருக்கும். ப்ரெஷ் வந்து நிறைய வகை டைப்பில் இருக்கும், காட்டுறேன். இந்த டைப்லாம் விட்டு 2வது டைப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி மட்டும் எப்பவுமே கம்மியாக இருக்கும் உள்ளே வரும்போது. இந்த செட்டிங்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணிவிட்டேன், கடைசியாக பாருங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனு கீழே கொடுத்துருங்க, அது கிளிக் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். இல்லைன்னா என்னோடய சேனலில் போய்ட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. மினிமம் சைஸ் வந்து 10க்குள்ளே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படின்னு பாருங்கள். எனக்கு 6 போதும், 6 இல்லை 7. ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணணும். ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கா, அந்த பாக்ஸில் தான் கொஞ்சம் லேயர்ஸ் சேர்க்கணும். ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து இந்த ஃபஸ்ட்டு பிளாங்க் ஒரு 5 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எம்டியாக எடுத்துகிட்டு ஒரிஜினல் டச்சு விட்டு 2வது கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2வதுல தான் வரையும். இப்போ கோடு போடுறேன், காட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் நம்ம வரையணும், ஒரிஜினலில் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அதனால தான் நம்ம லேயர் எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் உள்ள அமுச்சு விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பொறுமை தேவை ஃப்ரெண்ட்ஸ். பொறுமைனா அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போகும். அதாவது பார்த்தீங்கன்னா ட்ராயிங் வரையணும். உங்கள் ஃபேஸ்லாம் வரைஞ்சி பாருங்கள். செட் ஆகலனா அப்படியே விட்ருங்க. சரிங்களா? நான் இப்போதைக்கு நான் ட்ரெஸ்ஸு, என்னோடய ஃப்ரெண்டோட ஃபேஸு, ஏர்லாம் இப்போ நான் வரைஞ்சிடணும். இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து சின்ன பக் இருக்குது. பக்குனால் நீங்கள் வரையும் போது திடீர்னு சுருங்கிடுது. அது இன்னும் ஃபிட் பண்ணக்கணும். கலர் ஆப்லேருந்து எந்த அப்டேட்டாக வரல, அப்படியே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஸ்கெட்ச் பண்ணணும். சரிங்களா? வெளியே போனாலும் சரி பரவாயில்ல. ஆனால் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லைன் வந்து அதுலேயே கண்டினியூ ஆகினா மட்டும்தான் கலர்லாம் சூப்பராக அடிக்க முடியும். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பக் இருக்குது. சரிங்களா? நான் இப்போதைக்கு பாஸ் பண்ணவா வேணாவா யோசிக்கிறேன். சரிங்களா? பாஸ் பண்ணால் ஈஸியாக முடியும். அதாவது பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு பேக்கரில் வந்து நான் வந்து ஸ்கெட்ச் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ கொஞ்சம் டைமு கொஞ்சம் இதுவாகும். சரிங்களா? அதுக்கு தான் நான் பாஸ் பண்ணுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போதைக்கு நான் பாக்ஸில் போய்ட்டு ஃபுல் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பாஸ் பண்ணிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஸ்கெட்ச் பண்ணிவிட்டேன். சரிங்களா? பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இதுக்கு வந்து டைம் எடுத்துக்கிச்சு. சரிங்களா? நீங்களும் பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் எடுக்கும் அதிகமாக. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். நான் வரைஞ்சது பார்த்தீங்கன்னா காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வரைஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கலர் கொடுக்க போகிறோம் சிம்பிளாக. சரிங்களா? ஃபோட்டோவுக்கு கலர் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கா, இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நீங்கள் கலர் சூஸ் பண்ணணும். இப்போ நான் யார் கலர் அடிக்க போகிறேன், ஜஸ்ட்டு அந்த இங்கே பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்து இந்த கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸ் இருந்தால் மட்டும் தான் இங்கே செலக்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு டச் பண்ணுறேன்னா இதுவாகிடும் பிளாக்காக. இங்கே ஒரு பிளாக் வேணும், இங்கே ஒரு பிளாக் வேணும் எனக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கொடுக்க போகிறேன். ப்ளூ வந்து அந்த ஆப்ஷன் வந்து இப்படியே ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு இந்த டார்க் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டச்சு பண்ணால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சிம்பிளாக முடிஞ்சிச்சு. சரிங்களா? எடிட்டு அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணணும். ஃபுல்லாக ஸ்கெட்ச் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வேலை முடியும், ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே கூட பிளாக் கொடுத்துக்கலாம்.
பிளாக் மாற்றிடுறேன். ஒரே நிமிஷம். இது வரைக்கும் கோடு போட்டு ஃபுல் அந்த கொட்டத்துலேயே இங்கே டச் பண்ணால் பிளாக் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு ஆட் பண்ணுறேன். இங்கே கம்பலுக்கு ஒயிட்டு கொடுக்கணும். ஒயிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து உள்ளே போயிட்டு ஒயிட்டு வந்துடும். அது ஒரு பாக்ஸில் கிளிக் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கலர் ஆப் ஒன்று கொடுக்குறேன். சரி, அதாவது கலர் பெயிண்டிங் கொடுக்குறேன். ஃபேஸ்க்கு அதை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போதைக்கு பாஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே ஆட் பண்ணிவிட்டேன். சரிங்களா? இப்போ வந்து ஃபேஸுக்கு வந்து கலர் கொடுத்துருப்பேன். சரிங்களா? இது வந்து உதத்துக்கு ஃபேஸுக்கு பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் கலர் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கலர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த கலர் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸில் ஒரு டச்சு, அங்கே ஒரு டச்சு, காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக முடிஞ்சிச்சா? காட்டன் ஃபோட்டோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக சிம்பிளாக முடிச்சு. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஃபேஸ்லாம் வரைஞ்சி பாருங்கள். சரிங்களா? எனக்கு அவ்வளோ வரைய முடியல. ரொம்ப டைம் எடுக்கும். 1 hour இல்லை 1/2 hour எடுக்கும். சரிங்களா? நான் பேக்ரவுண்ட் 1 hour வரைஞ்சிட்டு தான் இருந்தேன். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரிஜினல் வந்து மடிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரிஜினல் வந்து நீங்கள் டிலீட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். 3 டாட் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா டிலீட் கொடுத்துக்கலாம். ஐயோ, அப்புறம் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த PicsArt ஆப்புக்குள்ளே உள்ளே போகிறோம். இதை சேவ் பண்ணது இந்த அம்புகுறி இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவாக வேணுமா, எடிட் பண்ண வீடியோ சூப்பராக இருக்கும். அது கொடுத்து நான் இப்போதைக்கு கேலரியில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படியே நான் வெளியே வந்துட்டு PicsArtக்குள்ளே போயிடுறேன். PicsArtக்குள்ளே போயிட்டு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அது சைஸ் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ் கட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிவிட்டு இந்த சேவ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு போய்ட்டு இது வெளியே வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பற்றி பாஸ் பண்ணிக்கிறேன். வெளியே வந்துட்டு பேர் பார்த்தீங்கன்னா இங்கே பேக்ரவுண்ட் இருக்கும். பேக்ரவுண்டை கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பெட் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெறும் எம்டியாக தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ண ஃபோட்டோ இப்படி உள்ள வச்சுருக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் சேவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவையான இது கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் பாஸ் தமிழ் மீம்ஸ் இந்த நேம் கேட்டிருக்காப்புல என் ஃப்ரெண்டு. இதை வந்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஆட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அவ்வளோ தூரம் போதும். அப்புறம் கஸ்டமை ஃபாண்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். சரிங்களா? டிஃபால்ட்டாக இருக்காது. சரிங்களா? டிஃபால்ட்டாக இதான் இருக்கும். இது வந்து நான் எனக்குன்னு ஃபாண்ட்ஸ் இது பண்ணேன். கலர் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட்டு கொடுத்துட்டு 2வது ஆப்ஷன் வந்து பிளாக் கொடுத்துக்கலாம். இல்லைனா 2வது ஆப்ஷனில் போயிட்டு ரெட்டு கொடுத்துட்டு ஒயிட்டு சாமியாக இருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாண்ட்ஸ் மாற்றணும். ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு எந்த ஸ்டைலில் வேணும்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பார்த்துட்டே வாங்க. இப்போ தோராயமாக உங்களுக்கு தோராயமாக இப்போதைக்கு நான் இந்த ஃபாண்ட்ஸில் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும்னா ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன் ஸ்க்ரீனில். சரிங்களா? கரெக்டாக சென்டரில் வச்சு இப்போ வந்து ஃபேஸ்புக் லோகோ வைக்கணும். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ்புக் லோகோ வச்சுட்டேன். இது வந்து FBயில் தான் யூஸ் பண்ணுறா போல் ஃப்ரெண்டு. மீம்ஸை பற்றி சூப்பராக பண்ணா போல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக முடிஞ்சிச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா அது சைஸு ஃபோட்டோ அவ்வளோதான். சேவ் பண்ணிவிட்டு கலர் கரெக்ஷனில் போயிட்டு இது கொடுத்துட்டு சேச்சுரேஷனில் போயிட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கொஞ்சம் டார்க்காக தெரியும். அப்புறம் வந்து சேவ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மூக்கு அடைப்பேனால் தான் பேச முடியல. சேவ் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் எம்டி வச்சுருக்கேன் ஒரு பேக்ரவுண்டு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பேட் ஃபோட்டோ கொடுத்துட்டு பார்க்கலாம். சேவ் பண்ண ஃபோட்டோ ஆட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு லோகோ. சரிங்களா? பின்னாடி வந்து நீங்கள் எப்படி வேணா வச்சுக்கலாம். சும்மா டெமோ காட்டுறேன். அப்புறம் வந்து ஷேடோ வந்து நான் கொடுக்காம விட்டேன் இந்த இதுவுக்கு. சரிங்களா? ஷேடோ வந்து சூப்பராக இருக்கும். ஓகே
நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி எடிட் பண்ணும்போது ஷேடோ கொடுக்கணும், நான் கொடுக்காம விட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக முடிஞ்சிச்சு லோகோ. சரிங்களா, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், யூடியூப்க்கு வீடியோவுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரமாகிடுச்சு வீடியோ, சரிங்களா, ரொம்ப டைம்ஸ் வீடியோ பார்த்தது. இந்த வீடியோ புரியலனா கூட மறுபடியும் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா, மறக்காமல் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சஜெக்ஷன் ஆகும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you